கைஸ், பிஎஸ்சி நர்சிங் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர், அதாவது 5th செமஸ்டர் 7th செமஸ்டருக்கு எக்ஸாம் டேட் போட்டாங்க. எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான், இந்த டைம் தான் வரும்னு தெரியும். எலெக்ஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு இப்போமா அப்போமா அங்கே மாதிரி எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஃபைனலாக நமக்கு டேட்டு போட்டாங்க. அதான் இப்போ படிக்க தொடங்கி வச்சிருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 27ஆம் தேதி வந்து கம்யூனிட்டி எக்ஸாம் இருக்குது, 28ஆம் தேதி நர்சிங் எஜுகேஷன் எக்ஸாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம நர்சிங் எஜுகேஷன் நாளைக்கு நம்ம காலேஜில் வந்து செஷனல் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். பாருங்க, படிச்சுட்டு இருக்கேன். என்ன படிக்கனே தெரியல, ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. அதான் அந்த இண்டெக்ஸ் பேஜ் வச்சு இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சமாக படிக்க வேண்டியதான். நீங்களும் யாரும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் பற்றி கொஞ்சம் கவலைப்படாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து நிம்மதியாக உட்காந்து படிங்க. பார்த்துக்கலாம், எல்லாமே ஒரு நார்மலான ஒரு எக்ஸாம் தான். ஸோ யாரும் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ஐயோ நமக்கு எக்ஸாம் டேட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஈஸியாக படிச்சிடலாம். கைஸ், எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியாது. எனக்கு ஏதாவது மேம் சொல்லி தந்தாங்க, இதே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன், வீடியோலேயே சொல்லித்தரேன். ஏன்னா நாம வந்து எப்படி படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாட் ஜிபிடி இருக்காங்கல்ல, அதான் நம்ம சொல்லி தருவாப்ல. நம்ம அவர் சொல்லி தரதை வச்சு தான் போய் எக்ஸாமில் அவர் ஒரு பேராகிராஃப் சொல்லி தந்தாருன்னா நான் அந்த பேராகிராஃப் வச்சு ஒரு 10 பக்கம் கொண்டு போவேன். ஸோ இதான் நம்ம பழக்கம். உங்களுக்கும் அதை நான் சொல்லி தரேன். கொஞ்சம் டீட்டெயிலாகவே உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கொஸ்டின் சொல்லி தரேன். நம்ம எல்லாமே சேர்ந்து படிக்கலாம் கைஸ். எல்லாரும் பாஸ் ஆயிடலாம், கவலைப்படாங்க. பாய்.